பிசி ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோங்க. இந்த சம் பாருங்கள், 12a + 6ab = a09 என்ற கூட்டல் சமன்பாட்டில் ஏக்கும் பிக்கும் மதிப்பு காணுங்க. அதாவது நம்ம ஏக்கும் பிக்கும் வேல்யூ கொடுத்தோம்னா இந்த ஈக்குவேஷன் வந்து கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகேங்களா? அது எந்த மாதிரி வேல்யூ கொடுக்கலான்னு பார்க்கலாங்க. இங்கே பாருங்களேன், லாஸ்ட்டில் ஏவும் பியும் இருக்குது. கரெக்டுங்களா? ஏவும் பியும் இருக்குது. அதை ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 9 வரணும். அப்போ அந்த மாதிரி நம்பராக செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 7 + 2 9 தான், 8 + 1 9 தான், 6 + 3 9 தான், எல்லாமே 9 வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து செகண்ட் லெட்டர் பார்க்கலாம் பாருங்கள். இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது, இங்கே ஏ இருக்குது. இப்போ 2 கூட எந்த நம்பரை கூட்டினா 0 வரணும்னு பார்க்கணும். இப்போ ஆல்ரெடி 2 இருக்கா, அப்போ ஏக்கு என்ன கொடுத்தா வரும்? 8 கொடுத்தா தான் 10 வரும். வேறு எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்போ ஏக்கு 8 எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஓகேவா? இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லாமே ஒர்க் கரெக்டாக வருதுன்னு. 12ஏன்னு கொடுத்துருக்காங்களா, ஏக்கு என்ன 8, 6 ஏபின்னு கொடுத்துருக்காங்களா, ஏக்கு என்ன 8, பிக்கு என்ன 1. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி பார்க்கலாமா? ஆட் பண்ணால் 9, 8 2 0, ரிமைண்டர் 1. அப்போது 6 1 7 8ன்னு வருது. கரெக்டுங்களா? 8. அப்போ கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஏ இருக்கிற நம்ம இந்த ரெண்டு இந்த எல்ஹெச்எஸில் போட்டு பார்த்தோம் ஏவும் பியோட வேல்யூவை. ஆர்ஹெச்எஸில் கரெக்டாக 809 ஏ, அதாவது 809 ஏ இருக்கிற இடத்துல 8 கரெக்டாக வந்திருக்கு. ஆர்ஹெச்எஸ் கரெக்டாக வந்திருக்கு. அப்போது இந்த கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா பி ஆன்சர் தான். ஓகேங்களா? நீங்கள் வேறு மற்றதெல்லாம் போட்டு பாருங்கள், கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா? தேங்க்யூ.